இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 8:9 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தைப் போல் 4 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா 2 கோன் இருக்குது, அதாவது 2 கோனுன்னு சொல்லிட்டு அதோட வால்யூமோட ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 8:9 அப்படின்னு கொடுத்துட்டு ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 கோன் இருக்கா, அதாவது ரெண்டாவது கோன் முதல் கோனை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது, 4 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹைட்டோட ரேஷியோ எப்படி இருக்கும், அதாவது ரெண்டாவது இது தான் 4 மடங்கு அப்படின்னு சொன்னனால ஹைட்டு 1:4ன்னு எடுத்துப்போம். ஓகேயா, அப்போ வால்யூமோட ரேஷியோ 8:9 கொடுத்துட்டு ஹைட்டோட ரேஷியோ 1:4ன்னு கொடுத்துட்டு ரேடியஸோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நார்மலாக வால்யூமோட அதாவது கோனோட வால்யூம் ஃபார்முலா என்ன, 1/3/r²h அது எடுத்துக்காச்சு. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, 2 வால்யூமோட ரேஷியோ 8:9 கொடுத்துட்டு ஹைட்டோட ரேஷியோ 1:4ன்னு கொடுத்துட்டாங்க. இதை அப்ளை பண்ணி தான் ரேடியஸோட ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெண்டு இதையும் எழுதிப்போமா. இப்போ 1/3/r²h, இது h1 இது h2ன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இங்கே r1 r2ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 1/3யும் பையும் மேலே கீழேயும் கேன்சல் பண்ணிடுவோம். கடைசியாக என்ன இருக்கோ, r1² × 1/r2² அதாவது இந்த h1ஓட வேல்யூ என்ன 1, அதை போட்டாச்சு. அதே மாதிரி h2ஓட வேல்யூ 4, அதையும் போட்டாச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வால்யூமோட இது என்ன 8, செகண்ட் இதோடது என்னது அப்படின்னா 9, அதனால் 8/9 போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்க 1/4 இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ என்ன போகும், 4/1 போகுமா, போகும். அப்போ 8 4s are 32/9. இப்போ என்ன ஆகுதுன்னா இது ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் போகும்போது எப்படி போகும், ரூட்டில் போகும். அப்போ இந்த r1² இங்கே போகும்போது ரூட்டில் போகும். அப்போ r1 என்ன √32ன்னு வரும். இதை வெளியே எடுத்தோம். 32 எப்படி பிரிக்கலாம், 16 × 2ன்னு பிரிக்கலாம். இந்த 60 ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுக்க முடியும். அப்போ 4ன்னு எடுப்போமா, இந்த 2வை எடுக்க முடியாது. ஸோ அதனால் 4√2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தோன்னா இங்கே 9 இருக்குது. இது இந்த பக்கம் போகும்போது √9 வரும். √9லேருந்து நம்ம வெளியே 3 எடுப்போமா, அப்போ 3 எடுத்தாச்சு. அப்போ r1ஓட வேல்யூ 4√2, r2ஓட வேல்யூ 3. அப்போ ரேடியஸோட ரேஷியோ என்ன அப்படின்னா 4√2:3. இப்போ ஆப்ஷன் படி நமக்கு எந்த ஆப்ஷன் வரும், பி ஆப்ஷன் வருமா.